ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, நாளை நீ எதிர்பார்த்த நல்லதொரு தகவல் உன்னை தேடி வரும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே. என்னையே சரணடைந்து விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியோ கவலைப்படக்கூடாது. வீண் கவலை எந்த விதத்திலும் பலம் தராது. மாறாக இந்த முருகப்பெருமான் மீது நம்பிக்கை இல்லாமையே அது காட்டுகிறது. நடப்பது எல்லாமே எனது விருப்பம், நீ வேண்டியது எல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து. உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் நன்கு அறிவேன். என் செல்லப்பிள்ளைக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் நான் அளிப்பேன். கலங்காதிரு, பயப்படாதே. சில வாயிற்கதவை நான் திறந்தேன், உன் மனம் அதை ஏற்கவில்லை. என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை துவங்கிவிட்டேன் என்பதையும், அதனால் தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கிறேன். இப்போதும் அதை நினைவுபடுத்துகிறேன். கலங்க வேண்டாம். தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும். நல்ல இடத்திலும் தகுந்த நேரத்திலும் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உன்னை ஓடி வந்து காப்பேன் என் செல்லமே. யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும், கவலைப்படாதே. அவை அனைத்தையும் நீ காதில் மட்டும் கேட்டுக்கொள், வாங்கிக்கொள். ஆனால் எக்காரணம் கொண்டும் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன், அதனால்தான் எல்லோரும் வசைபாடுகிறார்கள் என்று மனதில் மட்டும் நினைத்து விடாதே. இந்த உலகத்தில் நிலை என்று ஒன்றுமே இல்லை. அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும். எனவே நீ உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது. அதுதான் முக்கியம். நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டும். இந்த உடல், மனைவி, மக்கள், மனை, செல்வம், வாழ்க்கை இவையெல்லாம் தான் நிரந்தரம் என்று நினைக்க வேண்டாம். ஏனென்றால் எல்லாம் மாறுதல்களுக்கு உட்பட்டதே. எல்லாமே உன்னிடமே இருக்க வேண்டும் என்றும் நினைக்க வேண்டாம். ஆகவே உடல் திடமாக உள்ள பொழுதே உன்னால் முடிந்த தர்மங்களை செய்துவிடு. ஏனென்றால் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பது வாய்மொழி மட்டுமல்ல, வாழ்வின் அனுபவ மொழி. அனுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம். எனவே உன் துயரங்களை தீர்ந்து உனக்கான வேண்டியது நிறைவேற்றுவது என்னுடைய கடமை அல்லவா? மாறாத நம்பிக்கை, நீடித்த பொறுமை, உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளை உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும். உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் நிழலாக, என்றும் உனக்காக. நீ செல்லும் இடமெல்லாம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக் கொள்கிறேன். எந்த ஒரு நேரத்திலும் உனக்காக வரும் துன்பங்களை கண்டு துவண்டு போகக்கூடாது. நான் ஏற்கனவே பலமுறை சொன்னவாறே நடப்பவையெல்லாம் உன் நன்மைக்கே தான் நடக்கிறது என்று முதலில் நம்பு. நீ உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து உன் வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்த அழகானவையாய் மாறும். இது இந்த முருகப்பெருமான் உனக்கு அருளிய வார்த்தைகள். சதா சர்வகாலமும் நான் உனக்கு பின்னால் தான் உறுதுணையாக நிற்கிறேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் வந்து சேரும். அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். உன்னை இதே சூழ்நிலையில் விட்டுவிட மாட்டேன். உனது வாழ்க்கை வண்ணமயமாய் விளங்கப் போகிறது. நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். பிறகு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் நிச்சயமாக. ஆம் செல்லமே, உன் மனதில் எழும் ஆழமான எண்ணங்களையும் நான் நன்கு அறிவேன். உனக்குள் இருக்கும் வேதனைகளையும் நான் அறிவேன். உன் உறவுகள் உன்னை விட்டு பிரிந்ததை எண்ணி வேதனை அடைகிறாய். அது மட்டுமல்லாது நீ இழந்ததை நினைத்து கண்ணீரும் சிந்துகிறாய்.
இதையெல்லாம் சரி செய்யவே இந்த முருகப்பெருமான் உன்னிடத்திற்கு வந்திருக்கிறேன். உன்னை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்து கவனித்து உன்னை காப்பாற்றிக் கொண்டுதானே வருகிறேன். நீ எந்த வேலையாக சென்றாலும் உன்னை விட முன்பாகவே நான் அங்கு சென்று இருப்பேன். இனி உனக்கு வசந்த காலம்தான். வரவேற்க தயாராக உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து இந்த முருகப்பெருமான் நடத்தி வைப்பேன். மங்களகரமான பல நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது. நீ எதற்கும் கண்ணீர் சிந்தாதே என் செல்லமே. என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். நம்பிக்கை பொறுமையுடன் இரு என் செல்லமே. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும். உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதனுடைய முழு பலன் கிடைத்து விட வேண்டும் என்று சில இடங்களில் அவசரப்படுகிறாய். அதே நேரத்தில் நீ நினைத்தது நடக்கவில்லை, நாள் தள்ளிக்கொண்டே போகிறது, முருகா என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்தில் அதிலும் இருக்கிறாய். இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து நீ முதலில் வெளியே வர வேண்டும். முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினை. நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்து உள்ளது. அப்படித்தானே? நீ அவற்றை எல்லாம் துச்சமாக நினைக்க வேண்டும். என் மேல் நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலம்படும்படி நான் உன்னை அழைத்துச் சொல்வேன். இந்த இடத்தில் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. முதலில் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை சற்று குறைந்து விட்டது. நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்து தான் ஆக வேண்டும். பதற்றப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் உன்னோடு தான் நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு நீ உன் கடமைகளை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். மகிழ்ச்சி, ஆரவாரம், நல்ல பெயருடன் எல்லா செல்வ வளங்களும் பெற்று சீரும் சிறப்புமாய்த்தான் வாழப்போகிறாய் என் செல்லமே. மனம் தளராதே. வாழ்வில் பிரச்சனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். யாருக்குத்தான் பிரச்சனைகள் இல்லை? உனக்கு ஒரு பிரச்சனைகள் சிறியதாக தெரிகிறது என்றால் மற்றவர்களுக்கு வெளியிருந்து பார்ப்பவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியும். ஆகையால் யாரையும் பிரச்சனைகளை வைத்து எடை போட வேண்டாம். எந்த காரியத்தையும் அதனால் தள்ளியும் போட வேண்டாம். முருகா, தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருத்தமும் பட வேண்டாம். உனது வாழ்க்கையில் தடைகளை எதிர்த்து கொண்டால்தான் என் செல்ல பிள்ளை நிச்சயமாக உன்னால் வெற்றி பெற முடியும். ஆகவே எதை கண்டும் பயப்படாதே, நல்லது நடக்கும். ஆம், நான் சொன்னபடி நீ உனக்கான நல்லதொரு எதிர்பார்த்த தகவல் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நான் சொல்லிவிட்டேன் அல்லவா? ஆகவே நீ எதிர்பார்த்த நல்லதொரு தகவல் நிச்சயமாக வரும். இதை கேட்டு விட்டாய் அல்லவா? சந்தோஷமாக தூங்கு. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.